ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிணறு பாருங்களேன் எப்படி இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி கூட இந்த கிணறு ஃபுல்லாக தண்ணி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா கண்ணு கெட்ட தூரம் வரை உள்ளாடி தண்ணியே காணும். இது வேறு அங்கங்கே மோட்டரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டியூப் வழியாக உள்ளாடி பாஞ்சு திருப்பி அந்த மோட்ரு வச்சு இந்த தண்ணியை நம்ம எடுத்து வயலுக்கு ஊற்றுறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வயல் நிறைய இருக்குது. இப்போ நிறைய வயலில் நெல் போட்டிருக்கு. ஆனால் இது அவ்வளோ விளையிறதுக்கு இன்னும் நிறைய தண்ணி தேவை. ஆனால் இந்த கிணத்துல இருக்க தண்ணி வெறும் 3 hours தான் ஓடும். இதுவும் இன்னொரு கிணறு இருக்குது, வெறும் 3 hours தான் ஓடும். பாருங்களேன், இனி இது அவ்வளோவும் இன்னும் இதுக்கு தண்ணி தேவை இருக்குது. இன்னும் ஒரு 20 days கிட்ட தண்ணி ஊற்றினா தான் இந்த வயல் நல்லா விளைஞ்சி நம்ம அறுவடை செய்ய முடியும். தெரியுதா? நெல் அழகாக விளைஞ்சிருக்கு பாருங்க. இப்போ தான் வந்திருக்கு. இனி இது விளைஞ்சி அறுவடை செய்கிறதுக்கு முன்னால் இன்னும் எப்படியும் ஒரு 20 days எல்லாம் ஆயிரும் நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வயலை சுற்றி இருக்கோம்ல, இன்னும் வேறு இடத்துல இந்த மாதிரி கிணறுலாம் இருக்கு இல்லையா, அவங்க இடத்துல உள்ள வயல்லாம் விளைஞ்சிச்சு. அவங்க இப்போ தண்ணி கொடுக்குறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக நமக்கும் வயல் அறுவடை ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.